Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிற sum example 9.49. இந்த sumல என்ன question கொடுத்துருக்காங்க, find the area of the region bounded by the ellipse x square by a square plus y square by b square equal to 1. இந்த ellipseல கவர் ஆகிருக்க ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எலிப்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஷேப்பில் எலிப்ஸ் இருக்கும். ஸோ இது எந்த மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா லென்த்தியாக போகுது இல்லையா, தட் இஸ் மேஜர் ஆக்சிஸ். இதை நம்ம மேஜர் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒய் ஆக்சிஸ். எந்த சைடு நல்லா லென்த்தியாக போகுதோ அதை நம்ம மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். எந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அது இட் இஸ் மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராமே நம்ம ஆப்போசிட்டாக போடலாம், இந்த மாதிரியும் நம்ம ட்ரா பண்ண முடியும். சரி, ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். நம்ம சிம்பிளாக இந்த மாடலில் நம்ம சம் போட போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கு. நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது என்னவா சேஞ்ச் ஆகும், பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் plus a square y square is equal to a square b square னு கன்வெர்ட் ஆகும். a square b square னு கன்வெர்ட் ஆகும். இல்லை நீ என்ன செய்யலாம், மல்டிபிள் பை a square b square போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கலாம். சரியா, நெக்ஸ்ட்டு இதில் இருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே ஆப்போசிட் சைட் போகும். ஸோ ரிமைனிங் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது இங்கே என்னவாயிடும், இந்த டேர்மில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரில் பி ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரில் பி ஸ்கொயர் காமனாக இருக்கும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்ன கிடச்சிருக்கு, ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதில் பி ஸ்கொயர் காமன், ரிமைனிங் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இந்த ஏ ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு வரும்போது நம்மளுக்கு டிவைடு ஏ ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கன்வெர்ட் ஆகும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களோட புக்கில் இருக்காது, நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கு. y ஈக்குவல் டு பி பை ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. y ஈக்குவல் டு b by a square root of a square minus x square, x lies between 0 to a. ஏன் 0 to a எடுத்துக்கிறோம், 0 to a இப்போது இந்த 4 குவாட்ரண்ட்டோட ஏரியாவும் சேமாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்க ஏரியாவை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ரிமைனிங் வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 இந்த 4 குவாட்ரண்ட்டோட ஏரியாவும் சேமாக இருக்கும். ஸோ ஒரு குவாட்ரண்ட்டோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிமைனிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை. சரியா, ஸோ நம்ம என்ன லிமிட் மட்டும் எடுத்துக்கிறோம், 0 to 4a, 0 to aன்ற லிமிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த மேஜர் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால y ஈக்குவல் டு பி பை ஏ ஏ ஸ்கொயர் பி பை ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம லிமிட் வேல்யூ ஏன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஏரியா வேல்யூ 4 × 0 to a y dx, ஒய்க்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் b by a இந்த வேல்யூ. இதில் b by a காமனாக அவுட் சைடு எடுத்துடலாம், ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்டகிரேட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கு இன்டகிரல் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, x into square root of a square minus x square by 2 plus a square by 2 sin inverse x by a. இதில் upper limit and lower limit value substitute பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த upper limit lower limit value substitute பண்ணும்போது a substitute பண்ணிங்க அப்படின்னா இந்த full term 0 ஆகிடும். இங்கே a by aன்னு கிடைக்கும், that is 1. எந்த வேல்யூ சைன் வேல்யூக்கு சைன் தீட்டா வேல்யூக்கு 1 கிடைக்கும்னு நம்ம செக் பண்ணணும். அந்த தீட்டா வேல்யூக்கு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணுவோம், தட் இஸ் 5/2க்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு இங்கே ஏற்கனவே 2 இருக்கிறதுனால
இங்கே 2 and 2 இருக்கிறதுனால என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, a²/4ன்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரியா, இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin இன்வர்ஸ் 1n கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 - x² இருக்கும். 0 எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இது 0 ஆகிடும். ஸோ √a வரும், ax/2ன்னு கிடச்சிரும். இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin 0வோட வேல்யூ 0. ஸோ இந்த ஃபுல் டேர்முமே 0 ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களோட நோட்டில் கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, πab. ஓகேவா, இதை நீங்கள் மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸாக வச்சும் சால்வ் பண்ணலாம், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, மேஜர் ஆக்சிஸ் ட்ரை பண்ணும்போது x a/b b² - y² கிடைக்கும். அதில் நீ y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.51 கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x = 5 - 4y - y² கொடுத்துருக்காங்க. இது எந்த ரீஜியன் சொல்லியிருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் பண்ணுற ரீஜியன், ஒய் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற ரீஜியனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இங்கே நம்ம ஒரு பேரபோலா இந்த இதான் கிவன் ஈக்குவேஷனோட பேரபோலா. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற வேல்யூ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, x = சம்திங் இருக்குது இல்லையா, x = 5 - 4y - y² இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சேஞ்ச் பண்ணும்போது என்னவாகும், y² + 4y - 5 = -xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இது என்ன மெத்தடில் இருக்குது, y² + 2a² + 2ab ஃபார்மில் இருக்குது. தட் இஸ் 2 × y, a வேல்யூ y, b வேல்யூ 2. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், b² டேர்மை ஆட் பண்ணணும். ஸோ y² + 4y + 2² தட் இஸ் 4 + 5. நம்ம இந்த சைடு 2² ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஆப்போசிட் சைட்லேயும் 2 ஆட் பண்ணுவீங்க. -x + 2² is 4. ஸோ இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த டேர்மை நம்ம என்னென்னு சொல்லலாம், y + 2² சொல்லலாம். ஆப்போசிட்டில் -9 +9 ஒரு டேர்ம் கிடைக்கும், +5ன்னு இருக்கும். ஆப்போசிட் சைடில் x + 2² 4ன்னு இருக்கும். இங்கே இருக்க -5 ஆப்போசிட் சைட் போகும்போது +5ஆக கன்வெர்ட் ஆகும். இங்கே ஏற்கனவே இந்த வேல்யூ என்னவா இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். ஆப்போசிட் சைட் போகும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். மைனஸ் காமனாக அவுட் சைடு வந்தாச்சு, ரிமைனிங் ப்ளஸ். சரியா, ஸோ நம்ம ஈக்குவேஷன் எந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு, y + 2² = -x - 9 இந்த மாதிரி பேரபோலா ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொஸ்டினில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் நம்ம கிளியராக படிப்போம். சரியா, இதை நார்மலாக பார்க்கலாம். The parabola crosses 0, -5 and 0, 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டினை என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், y² = 4ax ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். y² = 4ax ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இது LHS வேல்யூ y⁴ இருக்கணும். இங்கே y⁴ அப்படின்றதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, y + 2² இருக்குது. ஆப்போசிட் சைடில் இருக்க எக்ஸ் வேரியபிள் டேர்ம் என்ன இருக்குது, -x - 9 இருக்குது. சரியா, இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால தான் இந்த லைன் எந்த லெஃப்ட் சைடு ஓப்பனா ரைட் சைடு ஓப்பனான்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்வர்ட் டைரெக்ஷனில் பேரபோலா ஓப்பனில் இருக்கும், ஆர் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பேரபோலா ஓப்பனில் இருக்கும். அந்த ஈக்குவேஷனில் எப்படி இருக்கும், y = x².
y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சம்திங்கில் ஆன்சர் இருக்கும் இல்லையா. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பேரபோலா அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கிறது. சரியா, 4ay ரிமைனிங் வேல்யூஸில் ஆப்போசிட் சைடு வரும். இட் இஸ் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க பேரபோலா. இதுவே எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க பேரபோலா. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னா ரைட் சைடு ஓப்பன் ஆகிருக்க பேரபோலாவாக இருக்கும். ரைட் சைடு ஓப்பன் பேரபோலா. இதுவே ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax அப்படின்னா எப்படி இருக்கும், லெஃப்ட் சைடு ஓப்பனில் இருக்க பேரபோலாவாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த டயக்ராமை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிவன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கோம். கிவன் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 5 - 4y - y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. எந்தெந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறேன். இதை நம்ம பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும்போது y ஸ்கொயர் ப்ளஸ் 4y -5 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். -5 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இந்த ப்ளஸ் 4yயை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். தட் இஸ் -4 -1ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் -5,1ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க, +4 இருக்குது, அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் -5,1ன்னு கிடைக்கும். y ஈக்குவல் டு -5 y ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் வெர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெர்டெக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பேரபோலிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுறது. தட் இஸ் y ப்ளஸ் h ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். என்ன ஜென்ரல் ஈக்குவேஷன், எக்ஸ் இல்லை y plus h whole square is equal to x 4 into x plus any variable or x h எந்த வேரியபிள் நம்ம வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல் ஈக்குவல் டு இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். இங்கே எக்ஸோ ஹெச் வேல்யூ இங்கே என்ன இருக்குது, கனலிசன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, y ப்ளஸ் ஹெச்னு y ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பேரபோலா எக்ஸ் இட் இஸ் y மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் கே. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஹெச் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, -h பிளேஸில் +2 இருக்குது. ஸோ h ஈக்குவல் டு -2. தட்ஃபோர் y ஈக்குவல் டு -2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, -9, இங்கேயும் -k இருக்குது. ஸோ k ஈக்குவல் டு 9. k ஈக்குவல் டு 9. இதுதான் வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. இட் இஸ் வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. ஸோ வெர்டெக்ஸ் நம்ம டயக்ராமில் பேரபோலா எந்த ரைட் சைடு ஓப்பனா லெஃப்ட் சைடு ஓப்பனான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட வெர்டெக்ஸ் எங்கே இருக்குதுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பேரபோலாவோட கிவன் பேரபோலாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸோட எந்த பாயிண்டில் வெர்டெக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்மளால் சால்வ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு இந்த கிவன் ஈக்குவேஷனில் நம்ம பேரபோலா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ பேரபோலா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஹியர் y ஆக்சிஸோட தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சது, இங்கே 0.0 இருக்கும், இங்கே 9 இருக்குது. ஆனால் நம்ம y ஆக்சிஸ் பேஸ் பண்ணி சொன்னதுனால இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பேஸ்ட் ஆன் y ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதுனால இங்கே -5 இட் இஸ் 1. இந்த லிமிட் இன்டர்வலில் கன்சிடர் பண்ணி இந்த பேரபோலாவுக்கு நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் வேல்யூ -5 to 1
இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். அந்த பேரபோலா ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண போகிறீங்க. ஸோ கிவன் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் கொடுத்துருக்கிறதுனால கிவன் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் ஃபார்முலா தெரியும். அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 36. இங்கே ஏரியான்றதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? 36 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இந்த சம்ம திரும்பவும் பாரு. ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒய் வேரியபிள் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் வேரியபிள் டேர்மாக இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் வேரியபிள் டேர்ம் அண்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் வேரியபிள் டேர்மாக இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு ஓப்பன் பேரபோலாவாக இருக்கும். அந்த பேரபோலா ஒய் ஆக்சிஸை எந்தெந்த பிளேஸில் இன்டர்செக்ட் பண்ணும் அப்படின்றது பார்க்குறதுக்காக இந்த கிவன் வேல்யூ ஈக்குவல் டு 0க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸோட எந்த பேரபோலா ஒய் ஆக்சிஸோட எக்ஸ் ஆக்சிஸோட வெர்டெக்ஸ் எங்கே இருக்கும்? இந்த கிவன் பேரபோலாவோட வெர்டெக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பேரபோலா அண்ட் கிவன் பேரபோலா ஈக்குவேஷனை ரெண்டையும் என்ன செஞ்சுருக்கேன்? ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு பேரபோலா ஃபைண்ட் அவுட் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். அந்த பேரபோலா இப்படி இதே சேம் பாயிண்டில் பாஸ் ஆகி இப்படி வர்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ கிவன் கொஸ்டின் வெர்டெக்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியணுன்றதுக்காக ப்ராப்பர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? போட்டு மிஸ் இந்த பாயிண்ட்டு 1 - 5 தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 9, -2 நம்மளுக்கு தேவையே இல்லையே, எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் டயக்ராம் ப்ராப்பர் டயக்ராமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வெர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் 36 ஸ்கொயர் units. Next sum. Find the area of the region x-axis. Curve modulus cos x. The line x equal to 0 and some value கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ணணும். இங்கே மாடுலஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மாடுலஸ் எக்ஸ்னாவே பாசிட்டிவ் காஸ் எக்ஸ் அண்ட் நெகட்டிவ் காஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ பாசிட்டிவ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இங்கேருந்து இந்த வேல்யூவாக இருக்கும். 0 to π/2 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ π/2/2 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் கொஷினில் எக்ஸ் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. கிவன் ஒரு கிராஃப் கர்வ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பை. ஸோ இதுக்குள்ளே இருக்க ஏரியா இந்த கர்வ் கவர் பண்ணுற ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக ட்ரா பண்ணும்போது என்ன செய்வீங்க? ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுவேன். இங்கேருந்து லைன் π/2ல் கட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி பேரபோலா ஸ்டார்ட் ஆகும். பேரபோலாவில் இந்த கர்வ் இப்படி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போது பாசிட்டிவ் மட்டும் சொல்லியிருக்கிறதுனால நம்ம கர்வ் என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு, நெகட்டிவாகவே இருக்காது. இப்போ காஸ் π/2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது காஸ் -π சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 கிடைக்காது. காஸ் பையோட வேல்யூ -1 கிடைக்காம காஸ் பையோட வேல்யூ மாடுலஸில் 1ன்னு கிடைக்கிறதுனால இந்த கர்வ் இந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனுக்கு வந்துடும். நார்மலாக காஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த டேர்ம் இந்த வேல்யூ 1 ரீச் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் வேல்யூவை நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக வரதுனால கர்வ் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ கிவன் கொஸ்டினில் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு ஆர்க்கு அனதர் கர்வ் கிடச்சிருக்கு. இந்த ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கேருந்து இந்த லிமிட் வேல்யூக்கு நம்ம காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அனதர் ஒன் வேல்யூக்கு மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? காஸ் எக்ஸ் 0 to π/2 cos x dx and 0 to π/2 to பைக்கு இருக்க வேல்யூவை மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலான ஆன்சர் 2ன்னு கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் மிஸ்டேக்காக போடக்கூடாது. இங்கே கர்வ் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு போகும்போது கர்வ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி நெகட்டிவ் வேல்யூக்கு போகாமல் மைனஸ் காஸ் பையோட வேல்யூ -1
அந்த -1க்கு மாடுலஸ் எடுக்கும்போது +1 கன்வெர்ட் ஆகிறதுனால இந்த கர்வ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடுது. சரியா? அதனால தான் நம்ம லிமிட் வேல்யூ 2 சேஞ்ச் பண்ணுறோம். ஆக்சுவலான வேல்யூ -cos x சப்ஸ்டியூட் பண்ணும்போது கீழே வரும். ஆனால் மாடுலஸுங்கிறதுனால மேலே அபவ் த எக்ஸ் ஆக்சிஸே போயிடுது. சரியா? ஸோ இந்த லிமிட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணிட்டோம். ஃபைனல் ஆன்சர் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு சம் 2 பேரபோலா கொடுத்துருக்காங்க. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அப்படின்றது என்ன பேரபோலா? இந்த பேரபோலா எப்படி இருக்கும்? அப்வர்டு டைரெக்ஷனில் இருக்க பேரபோலா, அப்வர்டு ஓப்பன் பேரபோலா. அதுவே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y அப்படின்ற பேரபோலா எப்படி இருக்குது? ரைட் சைடு ஓப்பன்டு பேரபோலா, ரைட் சைடு ஓப்பன் பேரபோலா. அப்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு பேரபோலா இருக்குது அண்ட் ரைட் சைடு ஓப்பன்டு பேரபோலா இருக்குது. சரியா? நம்ம ஃபஸ்ட்டு அந்த சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? அப்வர்டு இருக்கும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஓப்பன் பேரபோலா இப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதில் நம்ம ரெண்டையுமே எந்த ஆக்சிஸில் யூஸ் பண்ணிக்கிறாங்க? எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் y ஈக்குவல் டு சம்திங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கிவன் y ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xன்னு இருக்குது. தட்ஃபார் y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4xன்னு கிடைக்கும். தட் இஸ் 2 ரூட் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு? y ஈக்குவல் டு 2 ரூட் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னவா இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4yன்னு இருக்குது. ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4. இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது y ஈக்குவல் டு 2 ரூட் எக்ஸ்னு கிடச்சிச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் y டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 4ன்னு இருக்குது. இந்த 2y வேல்யூஸு ஈக்குவல். ஸோ நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 பேரபோலாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ என்ன கிடச்சிருச்சு? ரெண்டு வேல்யூமே ஒயில் கிடச்சிருக்கு. தட் இஸ் ரூட் 2 ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4ன்னு கிடச்சிருக்கு. இந்த ரூட் வேல்யூ கேன்சல் பண்ணோம்னா எல்லா சைடுமே என்ன செய்யணும்? ஸ்கொயர் வேல்யூ போடணும். அப்போ என்னவாயிடும்? 4x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 16 கன்வெர்ட் ஆகும். ரூட்டு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருது? எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 64x. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 64x இஸ் ஈக்குவல் டு 0. காமனாக எக்ஸ் அவுட் சைடு எடுக்கும்போது எக்ஸ் கியூப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் கியூப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ 4 கியூபோட வேல்யூ 64. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 64. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் இதில் இருக்காது. நீங்கள் நோட்டில் போடும்போது கம்பல்சரி போட்டிருக்கணும். கிவன் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேரபோலா ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் பேரபோலா ஈக்குவேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பேரபோலா ஈக்குவேஷன் that is first parabola, that is y equal to x square by 4. It is the second parabola, that is y equal to 2 root x. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எந்த வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த கவர்டு ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற ஏரியாவை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு ஃபுல் ஏரியாவே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கவர்டு போர்ஷனை சப்ராக்ட் பண்ண போகிறேன். சரியா? க்ளோஸ்டு இன்டர்வல் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த போர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க? இந்த போர்ஷனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் என்னென்னு சொல்லியிருப்பாங்க, அப்போர்டு லோயர் பவுண்ட்ரி அண்ட் அப்பர் பவுண்டரின்னு சொல்லியிருக்கோம். இந்த பவுண்ட்ரி இருக்குது இல்லையா? இட் இஸ் இந்த பவுண்ட்ரி என்ன ஈக்குவேஷன் இருக்குது? y ஈக்குவல் டு 2 ரூட் எக்ஸ். இட் இஸ் அப்பர் பவுண்டரி, இட் இஸ் லோயர் பவுண்டரி. ஸோ இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சரியா? லிமிட் சேம் லிமிட் தான், 0 to 4.
இங்கே நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே மீட் பண்ணுதோ தட் இஸ் இன்டர்செக்டிங் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 0 to 4. ஸோ சம் பாருங்கள். அப்பர் பவுண்டரி அண்ட் லோயர் பவுண்டரி இன்டெக்ரல் வேல்யூ 0 to 4. நம்ம வேல்யூஸ் அப்பர் பவுண்டரியில் இருக்க ஈக்குவேஷன் லைன் கர்வோட ஈக்குவேஷன் அண்ட் லோயர் பவுண்டரியில் இருக்க ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது 16/3. ஸோ செலக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி இதுக்கு மேலே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். லிமிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. லிமிட் வேல்யூ எப்படி செலக்ட் பண்ணணும்? 2 கர்வ்ஸை இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு தான் அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு அப்பர் லிமிட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அப்பர் பவுண்டரி அண்ட் லோயர் பவுண்டரி சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேடட் போர்ஷனோட ஏரியா கிடச்சிரும். சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே கிவன் சம் y x ஸ்கொயர் ஈக்குவல் டு y அண்ட் y ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் y ஈக்குவல் டு ஒய்ன்றதுனால என்ன கர்வாக இருக்குது? அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க கர்வாக இருக்குது. அண்ட் மாடுலஸ் எக்ஸ் இதோட மீனிங் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் லைன் மூவ் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவாக இருக்கும்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஸோ இந்த 2 லைன்ஸும் இந்த கர்வில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? இந்த கர்வோட நேம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். இந்த லைனோட நேம் என்ன? y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இதில் y ஈக்குவல். ஸோ எக்ஸ் வேல்யூஸை ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 1 - 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். 1, -1. அதே மாதிரி இங்கே இருக்க வேல்யூஸையும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம் டோட்டல் ஏரியாவுக்கு. இந்த ரெண்டுமே சிமிலர் ஏரியா இருக்க ஸ்பேசஸ். ஸோ ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா ஃபுல் ஏரியாவும் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லைன் இருக்குது. இட் இஸ் இந்த போர்ஷனை நம்ம அப்பர் பவுண்டரின்னு சொல்லுவோம். இந்த போர்ஷன் நெக்ஸ்ட்டு என்ன போர்ஷன் இருக்குது? இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, தட் இஸ் லோயர் பவுண்டரி. ஸோ இதுக்கும் நம்ம முன்னாடி பார்த்த சம் மாதிரியே தான் அப்பர் பவுண்டரி மைனஸ் லோயர் பவுண்டரி வேல்யூஸ் ஈக்குவேஷன்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கு. ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருது? 1/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? ஒரு பேரபோலா கொடுத்துருக்காங்க. அந்த பேரபோலாவை y ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் அப்படின்ற லைன் 2 லைன்ஸ் கிடச்சிரும். அது எங்கே இன்டர்செக்ட் பண்ணது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பவுண்டரி நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். லிமிட் வேல்யூ இன்டெக்ரலோட லிமிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணிடுவோம். சரியா? நெக்ஸ்ட் சம் y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். லிமிட் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக உங்களுக்கே போட தெரியும். எக்ஸ் கர்வ் காஸ் எக்ஸ் கர்வும் சைன் எக்ஸ் கர்வும் உங்களுக்கு போட தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் காஸ் எக்ஸ் கர்வ் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா? என்ன செஞ்சுருந்தேன்? இட் இஸ் காஸ் எக்ஸ் 0 இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து இந்த மாதிரி போகும். நெக்ஸ்ட்டு இதுவே சைன் கர்வாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்பேஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி வந்துட்டு இந்த மிடில் வேல்யூவில் கட் ஆகிட்டு இது அப்படி போகும். இது நீங்கள் லாஸ்ட் இயரே படிச்சிருக்கு. இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ என்னமாயிடும்? இட் இஸ் இங்கே ஆன்சர் கிடச்சிருக்கும். தட் இஸ் இது π/2. அப்போ 0 to π 0க்கும் π/2க்கும் மிடில் இருக்க வேல்யூ π/4. இந்த வேல்யூ என்னமா சேஞ்ச் ஆகிடும்? இப்படி வந்து கிராஸ் பண்ணுறதுனால 3π/4. இங்கே வேல்யூ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ டயக்ராம் அக்யூரேட்டாக போடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து ஜாயின் ஆகி போகுது, அதேமாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது? π/4 to 5π/4ன்னு கொடுத்துருக்காங்க.
அந்த லிமிட்டில் இருக்க கவர் பண்ணுற பவுண்டட் ஏரியா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கர்வ் எந்த வேல்யூவோட கர்வ்? இட் இஸ் காஸ் கர்வ், இட் இஸ் சைன் கர்வ். ஸோ இதிலேருந்து நம்ம சம் சால்வ் பண்ண போகிறீங்க. கிவன் கொஸ்டின் பாரு. இதுலேயே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அப்பர் பவுண்ட்ரி லோயர் பவுண்ட்ரி வேல்யூ சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்பர் பவுண்டரி sin x, லோயர் பவுண்டரி cos x, லிமிட் வேல்யூ π/4 to 5 π/4. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது? cos x மைனஸ் sin x. ஸோ இந்த வேல்யூ இன்டர்வல் போட்டுட்டார். நெக்ஸ்ட்டு இதில் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 5π/4ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 5π/4 5 + π/4 5 + π/4ன்னு சொல்லலாம். இது எந்த குவாட்ரண்ட்டு? இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட். பை ப்ளஸ்ன்றதுனால இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக, எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் சைன் அண்ட் கொசிக்கன் பாசிட்டிவ், ரிமைனிங் வேல்யூஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டெல்லாம் tan மட்டும் பாசிட்டிவ், ரிமைனிங் tan அண்ட் காட் பாசிட்டிவ், ரிமைனிங் வேல்யூ எல்லாமே நெகட்டிவ். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது sin π ப்ளஸ் π/4ன்னு இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லா வேல்யூமே நெகட்டிவ்ங்கிறதுனால மைனஸ் sin π/4ன்னு கிடைக்கும். மைனஸ் sin π/4ன்னு இருக்குது. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் யூஸ் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இங்கே யூஸ் பண்ணுவேன். இந்த மெத்தட் நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் போட்டிருக்கணும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த 5π/4 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? 5 + π/4 π/4. இது தேர்டு குவாட்ரண்ட்டுங்கிறதுனால சைன் அண்ட் காஸ் நெகட்டிவ் ஆகும். இங்கே ஏற்கனவே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அகெயின் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 2√2ன்னு ஆன்சர் கிடச்சிடும். இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன? கர்வ் ட்ரா பண்ணணும். கர்வ் ட்ரா பண்ணதும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, எது அப்பர் லிமிட், அப்பர் பவுண்டரி, லோயர் பவுண்டரி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் க்ளோஸ்டு ரீஜியன் சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 செக்மெண்ட்ஸ், இந்த லைன் x = hன்ற லைன் அந்த சர்க்கிளில் 2 செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணுது. அதில் ஸ்மாலர் செக்மெண்ட்டோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டயக்ராம் x² + y² = a² அப்படின்றது x மைனஸ் h whole square plus y minus k whole square is equal to a square. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள். h வேல்யூ k வேல்யூவும் 0 இருக்குது. தட் இஸ் சென்டர் வேல்யூ 0 இருக்கிறதுனால நம்ம சென்டர் 0ன்னு கன்சிடர் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கிள் பாருங்கள். இந்த சர்க்கிளில் x = h அப்படின்ற லைன் 2 செக்மெண்ட்ஸ். இது மேஜர் செக்மெண்ட், இட் இஸ் மைனர் செக்மெண்ட். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? லோயர் செக்மெண்ட்டுக்கு மட்டும் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த கர்வுக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அந்த கர்வோட ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு ஹெச்னு இருக்குது. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இங்கே பாரு, இந்த போர்ஷனில் இங்கே 2 போர்ஷன்ஸுமே சிமிலராக இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ ஒரு போர்ஷனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஏரியா கிடச்சிடும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கிவன் ஈக்குவேஷன் எப்படி சால்வ்? x² இங்கே x² + y² = a² இருக்குது. இந்த வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? y² = a² - x²ன்னு எடுத்துக்கலாம். இது y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு போகும்போது ஸ்கொயர் ஆகும். ஸோ y = x வேரியபிள் டேர்மாக இருக்க மாதிரி ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த கன்வெர்ட் பண்ண ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது இதே மாடலில் இதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் a² cos 1 h/a - h²
ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர்னு கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு சம். கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இங்கே இருந்ததால் நம்ம லிமிட் இந்த ஒய் ஆக்சிஸில் தான் லிமிட் கன்வெர்ட் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். ஸோ ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனுக்கான ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x கொடுத்துருக்காங்க. அந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ex அப்படின்ற ஈக்குவேஷன் பேரபோலாவோட ஈக்குவேஷன். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xன்றது பேரபோலாவோட ஈக்குவேஷன். ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 2 பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 3, ஒய் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ 3. ஸோ இங்கே பாயிண்ட்டு செலக்ட் பண்ணி நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்? இந்த பேரபோலாவும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 9ல் இந்த 2 பாயிண்ட்ஸும் இன்டர்செக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் வேல்யூவை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ கிடைக்குது. இதுதான் 2 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணோம் இல்லையா? ஒரு பேரபோலாவை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 2 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம பவுண்டரி செலக்ட் பண்ணிட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் கிடைக்கிற ஏரியா ஆஃப் த ரீஜியன் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பவுண்டட் பை பேரபோலா அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இது 3 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் தான் அதோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு இங்கே 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த லைன் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அது என்ன ஈக்குவேஷன்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. நெக்ஸ்ட்டு இந்த லைன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைன் என்ன ஈக்குவேஷன்? கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3ல் நம்ம ஒய் ஈக்குவல் டு சம்திங் ஆன்சர் கொண்டு வந்திருப்போம் இல்லையா? அந்த ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இது ரெண்டையுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பவுண்டரியை இந்த மாதிரி கிடச்சிருக்கா? இட் இஸ் ஒய் ஆக்சிஸ், அதில் இந்த லைன் இந்த போர்ஷன் இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 0,2ன்னு. இது இந்த லிமிட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ 0 to 2ன்னு ஒரு லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு 2 to 3ன்னு ஒரு லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறேன். சம் பாருங்கள். கிவன் கொஷின் இருக்கா? இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 7/6 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு ஆன்சர் கிடச்சிருக்கு.